யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நவராத்திரிக்கு ஏற்ற 2 விதமான உணவு, ஒன்று இனிப்பும் ஒன்று உரைப்பும் செய்ய போகிறோம். பயிரை வச்சு வாங்கோ பார்ப்போம். நாங்கள் இப்போ முதலாவதாக உரைப்பு போட்டு தாளிக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது முளைக்கட்டின பயிறு. இதை எப்படி முளைக்கட்டினு கூட சொல்லுவேன். தக்காளி பழம், செத்தல் மிளகாய், வெங்காயம், கருவேப்பில்லை, உப்பு, கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த பயிரை நான் நேற்று மத்தியானம் 2 மணி போல் சர்வை சட்டிக்கில் போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சேன். நான் சரியாக இரவு 9 மணி போல் முழு தண்ணியையும் வடித்து இதுக்குள்ளே அப்படியே ஊற்றி விட்டேன். நான் முதல் பயிரை 2-3 தண்ணியில் நல்லா கழுவுங்கோ. கழுவி அதுக்குள்ளே மண் கட்டி இல்லாமல் அரித்து போட்டு 8 மணி தேரத்துக்கிட்ட ஊற வைங்கோ. ஊற வச்சு இரவு படுக்கைக்குள்ள அப்படியே இதுக்குள்ளே வடித்து தண்ணியை ஊற்றி விட்டுனேன். தண்ணி ஊற்றினோன்னே எல்லா தண்ணியும் வடிஞ்சு விடிய விடனா முளை வந்திருக்கோம். நாங்கள் விடிஞ்சா பிறகு இது ஒருக்கா பைப்பில் இப்படி பிடிச்சி இதை ஒருக்கா அப்படி சாடியாக அப்படி ஒருக்கா தண்ணியை தண்டி போட்டு விட்டுருவோணும். அதான் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பயிரை காயாமல் அது தண்டை வாழ ஒரு சொட்டு தண்ணி வீட்டில் இருக்காது, அது வடிஞ்சு கொண்டு போகும். இது நல்ல வடிவாக முளை விட்டு கொண்டு வரும். இந்த முளை விடுறது தெரியாமல் பல அன்புள்ளங்கள் பிளை விடணும். இப்படி தான் இந்த முளைக்கட்டை விடுறது. இதான் முளைக்கட்டைகளை கீழால் உங்களுக்கு இந்த கொசுக்கள் மொய்க்காமல் இந்த பூச்சியெல்லாம் ஒன்று மொய்க்காமல் ஒரு அளவான பாத்திரத்துக்குள்ளே வச்சிங்கன்னா கீழே எல்லாம் மரம் வெட்டுறோம். மேலே இப்படி ஒரு தட்டு போட்டு மூடி இப்படியே விடுங்கோம். இது நாங்கள் விடிய 2 தரம் தண்ணியை அப்படி ஊற்றி விட்டேன்னா இப்போ சரியா அதுக்கு பிறகு 8 மணி தேரத்துக்கு பிறகு எடுத்துருக்கேன். நேற்று 2 மணிக்கு வச்சனாங்க, இன்றைக்கு 4 மணிக்கு எடுக்கிறோம் சமைக்கிறதுக்கு. நீ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். வாங்கோ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் பெருசாக தண்ணி ஊற்றி அவிக்க போகிறது இல்லை. இது இந்த நாங்கள் தாளிக்கிறதுலையே இந்த பயிராக மிஞ்சிடும். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்ச அப்புறம் நாங்கள் இதுக்குள்ள கடுகா போட போகிறோம். கடுகெல்லாம் பெருக்கிது. நாங்கள் இதுக்குள்ள பெருஞ்சீரகம் போட போகிறோம். பெருஞ்சீரகத்தை போட்டுருக்கு. அடுப்பை வெள்ளிய நெருக்கியே வச்சுக்கொண்டு செய்யுங்க. இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை போட போகிறோம். நல்லா வதங்க பதட்டம். இது சின்ன வெங்காயம். நீங்கள் தாளிக்க வதக்கியில் அமைச்சு வதக்குங்க. போட்டு இந்த செத்தலையும் போட போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கும் செத்தலுக்கும் தேவையான உப்பை போட போகிறோம். கணக்க போடாங்க, கல்லில் போடிட்டு பார்த்து போடணும். இப்போ இதுக்கேற்ற உப்பை போட்ட மாட்டோம்னா இதுவே அந்த சுவை இறங்கி இருக்கும். உப்பு சுவை சில ஆக்கள் படைக்கையில் வெங்காயம் முதல் போடுறதில்லை. அப்படியான ஆக்கள் தடுங்கோ. நல்லா பொண்டு வர மாட்டோம். அது மட்டும் பொறுப்போம். கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாவது மட்டும் அப்படியே விடுவோம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். வாங்கோ இப்படியா பார்ப்போம். நல்லா கிளறி விடுவோம். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு நாங்கள் இதில் கொஞ்சம் இடத்தி எடுத்து வைப்போம். இப்போ அதுக்குள்ள எண்ணெய் இறங்கி வருது, வேறு தெரியும். அதுக்குள்ளே இந்த சீரகம் கொஞ்சம் போட போகிறோம். சீரகத்தை உடனே கிளற வேணாம். அந்த எண்ணெயில் சாடியாக பொரியட்டும். இப்போ சீரகம் பொரிஞ்சு நல்ல மனம் பெறும் உங்களுக்கு. வேணே நாங்கள் இதை வடிவாக ஒரு கையிலாத்தோடையும் சேர்த்து கிளறிட்டு இந்த தக்காளி பழத்தையும் போட போகிறோம்.
மூடி விடுவோம். ஒரு கொஞ்சம் நேரத்தில் 2 நிமிஷம் மூடுவோம். இப்போ நாங்கள் திறக்க போகிறோம். இது தக்காளி ஒரு காவாசி இருக்கிறது தான் மறைஞ்சி இருக்கு. இப்போ இந்த நேரம் நாங்கள் இதை பயிர் இதுக்குள்ள போட போகிறோம். இது முளைக்க இப்படித்தான் எல்லா பயிர் வகையும் தானிய வகையும் முளைக்கட்டுறோன்னு பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் தண்ணிக்குள்ளே அந்த குறிப்பிட்ட 8 மணிக்கு ஆகிறதுக்குள்ளே அந்த கயரையோ கடலையோ வடிச்சிடணும். வடித்து சொட்டு தண்ணியும் இல்லாமல் இப்போ நாங்கள் எல்லாம் வடிக்கிறோம். கீழே சொட்டு தண்ணியுமே வடியே இல்லை. அது நாங்கள் கீழே வச்ச கோப்பைக்குள்ளே வடிஞ்சிடும். இல்லை இப்படி பயிர்ன்னு சொல்லிட்டு இதை தனியே இதுக்கன்னு நாங்கள் அவிக்க தேவையில்லை. இதுக்குள்ளே உரைப்பு விருப்பம் பண்ணால் நாங்கள் அதை தக்காளி பழம் போடைக்குள்ள அதுக்குள்ளே ஒரு கரண்டி கூளையும் போட்டிருக்கலாம். இதுக்கு செத்தல் கூட போட்டபடியாக அந்த உரைப்பு காணும். இது தாளிக்கிறதுக்கு இதை இப்படியே செய்துட்டு நாங்கள் நல்ல வடிவாக அடுக்கு கொடுத்து ஒரு கிளறணும். அடியில் இருக்கிற எல்லாம் மேலே வர விடணும். கிளறிட்டு நாங்கள் இப்போ இதுக்கு அளவான உப்பை போட போகிறோம். இப்போ பயிருக்கு அளவான உப்பை போட போகிறோம். வெங்காயத்துக்கும் போட்டு நாங்கள் அளவாக போடுவோம். கிணக்க போட்டுறாதீங்க. இப்போ போட்டு விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணின்னு சொன்னால் நாங்கள் இதில் இந்த கரண்டியை வைக்கல. இதுக்குள்ள அளவு குறைவு தான், கொள்ளளவு குறைவு இந்த கரண்டி. இதால் இப்போ 2 கரண்டி தண்ணியை விட்டுட்டு நான் மூடி விட போகிறேன். இவ்வளோந்தான் விட போகிறேன். இப்படியே இதை மூடி விட போகிறோம். இது தக்காளியிலையும் எந்த முழங்கும். அதே நேரம் நாங்கள் விட்ட தண்ணியும் சேர்ந்து இந்த பயிர் அவைய காணும். இவ்வளவு விட்டிங்கன்னா காணும். ஓரளவு மெல்லிய நெருப்படியே சமைச்சு கொண்டு போங்க. இப்படியே மூடி விடுங்க. இப்போ வச்சு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆகுது. நாங்கள் துறக்க இல்லை. ஒரு கிளறி விட்டோம் நாங்கள் அப்போதை. இப்போ நாங்கள் விட்ட தண்ணி இன்னும் இருக்குது. இப்படி இதில் தான் விட்டோம் நாங்கள். ஒரு கொஞ்சம் இந்தளத்துக்கிட்டே இருந்துருக்கோம். ஒரு கொஞ்சம் தான் கூட இருந்தது. இப்படியே மெல்லிய நெருப்பில் வச்சு ஆனால் கொஞ்சம் அந்த முட்டு பதமாக சாப்பிட விரும்புகிறாக்கள் இந்த பதத்துலேயே இறக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் 2 கரண்டி விட்டால் நீங்கள் 1 கரண்டி விடுங்க. அந்த முட்டு பதத்தை சாப்பிடவும் நல்லா இருக்கும். அடுப்பை மெல்லிய நெருப்பிலேயே வச்சுருங்க. இப்போ ஒரு கத்திரம் வந்து பார்ப்போம் இந்த மாதிரி இருக்காண்டு தண்ணி. இது நீங்கள் சும்மா நேரமே பிள்ளைகளுக்கு அவிச்சேன். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை பாருங்க, ஒரு சொட்டும் இல்லை. இனி இதை இறக்கலாம். நல்லா புளிஞ்சிட்டுது. நாங்கள் இப்படியே இதை வச்சு நூற்று போட்டோம். ஒரு 2 நிமிஷம் விடுவோம். இப்படியே மூடினபடி விட்டுட்டு தண்ணி ஒரு சொட்டும் இல்லை. இப்போ நாங்கள் தான் மூட போகிறோம். நீங்கள் இந்த இது சும்மா நேரமே பிள்ளைகளுக்கு பின்னேரத்தில் செய்து கொடுக்குறதுக்கு நல்ல சாப்பாடு. செய்கிறதும் சுவம், ஊற போடுறதும் சுவம். பின்னேரங்களில் இப்போ இதுவும் ஒரு பிடி இதுவும் பாலும் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நிறை உணவாக இருக்கும். வாங்க 5 நிமிஷம் ஆச்சு. இதுக்குள்ள நாங்கள் படைக்கிற வடியாக போடையில்லை. இதுக்குள்ள ஒரு கருவாத்துண்டையும் போட்டுட்டு தண்ணி உடையக்குள்ள சின்ன துண்டு கருவாயும் வட்டி போட்டிங்கன்னா இன்னும் கூட வாசமாக இருக்குது. இப்போ அந்த தாளிப்பு வாசம் தான் தெரியுது. எங்கள்கிட்ட சின்ன பேத்தி 2-3 தினம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டான். நல்ல வாசமாக இருக்குது. இதே மாதிரி செய்து படையுங்கோ. மற்றவங்க கூட பிள்ளைகளுக்கு பின்னேரங்கள்லேயும் இது மாதிரி அமைச்சு கொடுங்கோ. இனி நாங்கள் ஊற வச்ச பயிரில் தேங்காய் பூ சீனி போட்டு துவைக்க போகிறோம்.
அதையும் வாங்கோ பார்ப்போம். பயறு, சீனி, தேங்காய்ப்பூ, உப்பு. இந்த பயிரை நான் முதல் தாளிக்க போட்ட பயிர் வந்து முதல் நாள் மத்தியானம் ஊற போட்டு படிக்க விட்டினான். இது இரவு போட்டு பிடியத்தான் படிக்க விட்டினான். அதில் சின்ன சின்ன மொழியாக இருக்குது பாருங்க, சின்ன சின்ன. இதையும் உங்களுக்கு இடையில் இப்படி இருக்கா, அப்போ கண்ணீரம்னு சொன்னால் இப்படி இருக்கா ஊற்றி விட்டீங்கண்டா பருப்பு காயாமல் அப்படியே நிற்க தண்ணி முழுக்க கீழால் போயிடும். வாங்கோ அடுப்பை பற்ற வைப்போம். நாங்கள் இந்த பயிரை இதுக்குள்ளே போட போகிறோம். இதுக்கும் கணக்கு தண்ணி தேவையில்லை. செடியாக மட்டத்தோடு விழுங்கோ. மட்டத்தோடு போயிட்டீங்கன்னா காணும். மெல்லிய நெருப்பில் எரிய விடுங்கோ. இப்போ கூட்டியிருக்க உப்பு எல்லாம் போட்டுட்டு நாங்கள் குறைப்போம். இதுக்கு அளவான உப்பை போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டால் காணும். சீனி போடுறபடியாக இந்த சுவை தெரிகிறதுக்காக போடுவோம். இப்போ நாங்கள் நெருப்பாக குறைக்க போகிறோம். இந்த பயறு அவிச்சு தான் சாப்பிடணும் வேண்டி இல்லை. இது வந்து சும்மா ஊற போட்டு முளைக்கட்டி போட்டு விட்டிங்கன்னா பிள்ளைகள் போக வேற சாப்பிடலாம், அடியலி சாப்பிடுவோம். நாங்கள் முந்தி இப்படி தான் சின்ன எங்கட பிள்ளைகள் இருக்கலாம் ஊற வச்சு வடித்து வச்சு விட்டால் போக வேற அள்ளி சாப்பிடணும். இதில் நிறைய போலிக் ஆசிட்டும் இருக்குது. குழந்தைகள் வயிற்றில் இருக்கிற ஆக்களுக்கு போலிக் ஆசிட் சாப்பிட சொல்லுவோம். நீங்கள் இந்த முளைக்கட்டின பயிரையே கூட சாப்பிடலாம். இது சாப்பிடவும் ருசியாக இருக்கும்போது இனிப்பு கலந்த சுவையோடு இருக்கும். இப்போ திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி தண்ணி நிற்குதாண்டு. 10-15 நிமிஷத்துக்கிட்ட அவியுது. மெல்லிய நெருப்பண்டபடியாக அவ்வளோ நேரம் எடுத்தது. கொஞ்சம் தண்ணி இருக்குது. நீங்கள் தண்ணியை வடிக்க வேணாம், அப்படியே விடுங்கோ. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் அடுப்பை கூட்டிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கும். ஒரு கொஞ்சம்தான் இருக்குது. மற்றது இது நீங்கள் அவிச்சு கொண்டு கேட்கல, தோல் எல்லாம் மேலே வந்து ஒதுங்கும். இந்த பயிருண்ட தோல் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை கழித்து விடலாம். நான் கலந்துட்டேன். அப்படியே மேலால் இப்படி வலித்து விருப்பம் இல்லாதாக்கள் எடுத்து இதாண்டங்கோ. நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குற வழியாக அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கோ தண்ணியை இந்த ஒட்டு இந்த தண்ணி தான் இருக்குது. அதையும் காட்டி விடுவோம். கொஞ்சம் நேரம் எரிச்ச மாட்டேன் போட்டு அடுப்பை நூற்று அந்த கொஞ்சம் தண்ணி வற்றா அடுப்பை நூற்றிட்டு அப்படியே புழுங்க விடுவோம். மற்றது இது வந்து நீங்கள் 8 மணித்தாலும் கட்டாயம் ஊற போடணும். இதை பயிர் ஊற போட்டால் தான் அது முளை வரும். 8 மணித்தாலும் ஊற போடாமல் முளைக்கட்டை விட்டுனீங்கன்னா நீங்கள் அது முளையே வராது. இப்போ இதை திறந்து பார்ப்போம். பாருங்க சத்தம் கேட்குது. உங்களுக்கு தண்ணி இல்லாத சத்தம் கேட்குது. ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. நாங்கள் இதை இப்படியே அடுப்பை நிப்பாட்டி போட்டு 2 நிமிஷம் புழுங்க விட போகிறோம். புழுங்கி போட்டு காட்டுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி அவிஞ்சிருக்கேன்னு காட்டுறேன். 5 நிமிஷம் ஆச்சு துறப்போம் நாங்கள். இப்போ நல்லா புழுங்கி போய் இருக்கோம். இப்போ நான் இதுக்குள்ளால் கொண்டு எடுத்து உங்களுக்கு அமர்த்தி காட்டினேன்டா நல்லா மாவாக அவிஞ்சிட்டு இது நாங்கள் இதை தோலோடையே இப்படியே அரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள எங்களுக்கு சீனி தேங்காய்ப்பூ எல்லாமே உங்களுடைய அளவு. சீனிக்குள்ள நாங்கள் 5 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். அந்த ஏலக்காயோட சேர்த்து முதல் சீனியை ஒரு சுற்றி கொண்டு போகிறேன். அதுக்கு பிறகு இவ்வளவு இதுக்கும் இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அதெல்லாம் கண்ணால் தான் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு தேவை இவ்வளோ இதாண்டு இவ்வளோ சீனியும் காணும். இந்த சீனியை சுற்றி கொண்டு வந்துட்டு பேர்ந்து ஏலக்காய் மெட்டதுகளை போட்டு அரைக்க போகிறோம். சீனியை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இனி இந்த பயிரை போட்டு எல்லாத்தையும் ஒரு சுற்றி போட்டு பேர்ந்து தேங்காய் பூவை போடுவோம். எல்லாத்தையும் கொண்டே கையோடு தேங்காய் பூவையும் கையோடு போட்டு கொண்டு போவோம். இதுக்குள்ளேயே இதுக்கு அளவான தேங்காய் பூவையும் போட போகிறோம். இப்படியே ஒரு சுற்றி எடுக்க. நீங்கள் இதில் 2 விதமாக உங்களுக்கு காட்டி தந்துருக்கு. நீங்கள் 2ல் தாளிச்சும் எடுக்கலாம், சீனி போட்டுமே எது விருப்பமோ அதை செய்து படையுங்கோ. தேங்காய் பூ சீனியெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு பிடிச்ச நாங்கள் நீங்கள் அரைக்கல பயிர் நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். சீனி அரைச்சி போட்டு
பயரை ஒரு சுற்றிட்டு இறக்கி தேங்காய் பூவை போடுங்கோ, போட்டு பிணையுங்கோ. இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும்.